ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு அருமையான செய்தின்னு கூட சொல்லலாம். பிச்சை. இந்த பிச்சை எதற்கு வேணாலும் நாம் பிச்சை எடுக்கலாம். சரிங்களா? புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது. கற்றல் நன்றே, கற்றல் நன்றே, பிச்சை புகினும் கற்றல் நன்றே. ஒரு ஆசிரியரிடத்தில் ஒரு மாணவன் எத்தனை முறை வேண்டுமானாலும் தனது சந்தேகத்தை பிச்சையாக கேட்கலாம். ஏன்னா ஒரு டீச்சரை போய்ட்டு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. மேம் ப்ளீஸ் இதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி இறைந்து கேட்க வேண்டும். அப்போ அந்த ஆசிரியர் மறுக்காமல் கண்டிப்பாக கற்றுத்தருவார் அப்படிங்கிறது தான். ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முறை இருந்த காலத்தில் ஒரு சீடர்கள் ஒரு ஆசிரியருக்கு ஏதோ ஒரு பழமோ ஏதேனும் ஒரு அரிசியால் எதுவுமே இல்லையா 4 சுள்ளி குச்சியை பொறுக்கிட்டு போய் விரவு குச்சி கொடுத்து விட்டு தான் அங்கே பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். இந்த நிலையை சொல்வது தான் கற்றல் நன்றே, கற்றல் நன்றே, பிச்சை புகினும் கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்று பிச்சை என்பதற்கு அர்த்தம் மாறிவிட்டது. சரிங்களா? சில பேர் வயிற்று பொழப்புக்காக பிச்சை எடுப்போம், சில பேர் வாழ்க்கைக்காக பிச்சை எடுப்போம், சில பேர் சொத்து சேர்க்கணும்னு பிச்சை எடுப்போம், சில பேர் எவ்வளவு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பிச்சை எடுத்து சொத்து சேர்ப்போம். அரசியலில் ஓட்டு கேட்பது கூட ஒரு வகை பிச்சை தான். சில பேர் காமத்தை கூட பிச்சையாக கேட்போம். அதிலும் பிச்சை இடாத ஜென்மங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. கையேந்தும் இடத்திலெல்லாம் உணவு கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இந்த உலகத்தில் கிடையாது. திருடுபவர்களுக்கு உத்தரவாதம் உண்டு, கையேந்துபவர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் பிச்சையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். எந்த ஒரு பொருளும் சரி, பிச்சை எடுத்தாலும் சரி, பிச்சைக்காரர்களில் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு மட்டும் ஆசை இல்லையா நல்லபடியாக வாழணும்னு, அவங்க போடுற 1 ரூபாய்க்கு நமக்கு 2 கண்ணும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் படத்தில் சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் உண்மை. ஒரு மனிதன் 2 ரூபா பிச்சை போடுறான்னு சொன்னால் அதுக்காக அந்த பிச்சைக்காரன் கேவலமான தோற்றத்தில் இருக்கணும்னு நினைப்பான். நம்ம நல்லா கொஞ்சம் டீசெண்டாக குளிச்சுட்டு ஒரு கோவிலில் நின்று ஒரு மடி பிச்சை எடுத்தோம்னா ஆளை பாரு காதில் மூக்கிலெல்லாம் பவுனை போட்டுக்கிட்டு வந்துட்டா பிச்சை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் இது வரைக்கும் யாரையும் சொன்னது கிடையாது, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பிச்சை எடுப்பதற்காக தன் கோலத்தை குறைத்து கொண்டால் மட்டுமே மக்களின் மனம் இறங்கி வருகிறது. பிச்சையை போடுறதுக்கு அவங்க மனசு இறங்கணும்னா நம் உருவத்தில் அந்த மனம் கரைய வேண்டும். அப்படி ஒரு தோற்றம் இருந்தால்தான் பிச்சை போடுகிறார்கள். இப்படி தர்மத்தை பற்றி பிச்சையை பற்றி திருக்குறள் எவ்வளவோ சொல்லியிருக்கு. பிச்சை இரவாமை இறத்தல் இரவாமைங்கிற 2 அதிகாரம் இருக்குது. அந்த 2 அதிகாரத்தில் திருவள்ளுவர் அவ்வளவும் சொல்லியிருக்காரு. ஒருத்தன் பிச்சை கேட்குறதே ரொம்ப கடினம், அதையும் தாண்டி அதில் ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறது அதை விட அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு. இப்படி பிச்சையை பற்றி நிறைய பேசிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.